வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 2/5/2024க்கான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, கொடாக் பேங்க், ஓஎஃப்எஸ்எஸ் இந்த 5 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். இதில் ஓஎஃப்எஸ்எஸ் மட்டும் 10,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம பை லெவல் சொல்லியிருந்தோம், கரெக்டாக அந்த லெவல்லேருந்து பை எடுத்து மூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி கொடாக் பேங்க் பார்த்தோன்னா செல் பிலோ சொல்லியிருந்தோம், அது ஆல்ரெடி கேப் டவுன்லேயே வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை என்ட்ரி எடுக்க முடியாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் வந்து என்ட்ரி எதுவுமே கிளியராக வரல. ஸோ அதனால் என்ட்ரி எதுவும் கிடையாது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து 3/5/2024க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பிடிலைட் இண்டஸ்ட்ரி, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 22,574லேருந்து 22,512 வரலையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ரெசன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 22,853, 23,036. R1 லெவலில் வந்து ஒரு செல்லிங் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. S1 ரேஞ்ச் வந்து ஒரு பையிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 49,748லேருந்து 49,800 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 48,948, 48,891. இதில் வந்து லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 49,850 வந்து ஸ்ட்ராங்கான ரெசன்ட் ஜோன். சப்போஸ் வந்து 49,850 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 22,036லேருந்து 22,086 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 21,782, 21,720. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. இன்கேஸ் R1 R2 லெவல் வந்ததுன்னா ஒரு செல்லிங்க்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல் பிலோ 320க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 315 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட்டில் வந்து ஒரு ரெசன்ட் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெசன்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் பையிங் வால்யூம் இருந்தாலும் நம்ம கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்தோன்னா வீக்கான க்ளோஸில் தான் இருக்குது. எகைன் வந்து இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த லெவல்ஸ் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரி செல் பிலோ 2,965க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 2,925 வரலையும் இன்ட்ராடே லெவலில் டார்கெட் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட் போயிட்டு எகைன் வந்து நமக்கு ஒரு வீக்கான ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக வந்து இந்த ஜோனில் இருந்து தான் நமக்கு ஒரு வீக்கான செல்லிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. எகைன் அதே ஜோன்ட்டு தான் வந்து நம்ம மறுபடியும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. செல் பிலோ லெவல் வந்து கிளியரான க்ளோஸ் இருந்ததுன்னா மட்டும் செல்லிங் போகலாம். செல்லிங் போனோன்னா நமக்கு மார்க் பண்ண கவர்லேயும் டார்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.